நம்ம சேனலில் எக்கச்சக்கமான 4K டிவி பாக்ஸோட அன்பாக்சிங் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 8K டிவி பாக்ஸோட அன்பாக்சிங் தான் பார்த்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி பாக்ஸ் மூலிமா நீங்கள் எந்த டிவியை வேணாலும் ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் செஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகும்னா அன்பாக்சிங், அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக டிவி கூடவே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது டாப்பில் உங்களுக்கு டிவி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI கேபிள் பாருங்கள், ரொம்ப ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் டிவி பாக்ஸோட ரிமோட், யூசர் மேனுவல், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். டிவி பாக்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே H96 மேக்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இனி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த டிவி பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன போர்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்போ தான் முறையாக போகிற மாதிரி இருக்கும். போர்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹைஸ்பீட் இன்டர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட்டை உயர் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் ஒரு USB 2.0 போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடு பார்த்தலைன்னா உங்களுக்கு 3.0 போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஃபாஸ்ட்டாக பென்ட்ரைவ் மூலிமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு TF போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஆடியோ போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் AV போர்ட் இருக்குது. AV போர்ட் எதுக்குன்னா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நம்ம எளிமையாக சொல்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மா டிவி, கலைஞர் டிவி, தமிழ்நாடு அரசு வழங்கிய டிவின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பழைய பிக்சர் டியூப் டிவியாக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு AV போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா DVD பிளேயர் மூலிமா AV கனெக்டர் கேபிள் மூலிமா நம்ம வீடியோ பார்ப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான். அந்த கேபிள் மூலிமா இதில் கனெக்ட் பண்ணும்போது அந்த டிவியை கூட ஸ்மார்ட் டிவியை நீங்கள் கன்வெர்ட் செஞ்சுக்கலாம். இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் டிவியில் எல்லாமே HDMI போட்டிருக்கும். ஸோ அதனால் HDMI போட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இனி இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் கன்ஃபிகரேஷன் தெரிஞ்சுப்போம். ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா AMLOGicோட 64-பிட் ப்ராசரை பயன்படுத்தியிருக்காங்க, கோர் தான். இதுக்கப்புறம் GPU வந்து பார்த்தீங்கன்னா G31ஓட MP2 GPU பயன்படுத்தியிருக்காங்க. ரேம்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ரோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இருக்குது, ஸ்டோரேஜ் 128 GB இருக்குது. இதுக்கப்புறம் OS பார்த்தீங்கன்னா Android 9.0 OS லோட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, வைஃபை ஆப்ஷன் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த ரிமோட் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. இதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு வாய்ஸ் பேஸ்ட் ரிமோட் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். இனி டிவி கூட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி என்னென்ன பண்ணிக்கலாங்கிறத காமிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் லேட்டஸ்ட் வீடியோ கோடிக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எந்த விதமான வீடியோ ஃபைல்ஸை நீங்கள் பென்ட்ரைவ் மூலிமா இன்சர்ட் பண்ணாலும் ப்ளே ஆகும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு மெசேஜும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோ 4Kல பார்க்குறீங்கன்னா ஃப்ரேம் உங்களுக்கு 60 ரேட்டில் இருக்கும். இப்போது 8Kல பார்க்குறீங்கன்னா ஃப்ரேம் உங்களுக்கு 24ல் இருக்கும். உங்களுக்கு மெசேஜும் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு டிவியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாங்கிறத பாருங்கள், கவனமாக பாருங்கள். லாஸ்ட்டு தான், அதான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துவிட்டோம். இப்போ டிவி கூட கனெக்ட் பண்ணிவிட்டோம். UI எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. வாட்ஸ்அப் டார்க் மோட் நீங்கள் பயன்படுத்தும் போது எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்களுக்கு பாதிப்பு பெருசாக வராது. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு டைரக்ட் ப்ளே ஸ்டோர் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்தமான கேம்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எது வேணாலும் சரி தான் நீங்களே தேர்வு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. சப்போர்ட் ஆகிற கேம்ஸ் எல்லாமே இதில் லோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஆகிற அப்ளிகேஷன் எது வேணாலும் சரி தான் இதில் லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிரரிங் ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் தெரிகிற ஸ்க்ரீனை டிவியில் தெரிய வைக்கலாம். தென் உங்கள் லேப்டாப்பில் தெரிகிற ஸ்க்ரீனும் இதில் தெரிய வைக்கலாம். ஃபார் சாம்பிளுக்கு என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா மிரரிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் மிரரிங் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனை பாருங்கள், மிரரிங் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் லேப்டாப் அப்புறம் மேக்புக், ஆப்பிள் ஃபோன் எதுனாலும் சரி தான் மிரரிங் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹை அண்ட் டிவி பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருமோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷனும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த டிவி பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஆஃபர் கோட், கூப்பன் கோட் எது இருந்தாலும் சரி தான், அதையும் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் ஒரு சில கூப்பன் கோட் இருக்குது February மாதத்துக்காக. இப்போது கேட்ஜெட் கம்மி ரேட்டில் வாங்கணும்னு விரும்புகிறீங்கன்னா அந்த கூப்பனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு தேவைங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.